இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பளிக்கவே போட்டியிடுவதிலிருந்து அப்துல் ரஹ்மான் விலகல். சாஹித் வரும் 17வது சபா மாநில தேர்தலில் தெம்பாசோக் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து விலகி இருக்கும் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் டஹ்லானின் முடிவு தேசிய முன்னணி கட்சி தேமுவில் எந்த ஒரு பிரச்சனையினாலும் அல்ல என்றும் அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தீர்க்கமாக கூறினார். சபா மாநில அம்னோ முன்வைத்த இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பளிக்கும் வகையிலான கலந்துரையாடல் ஒன்றுக்கு பிறகு டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் அம்முடிவை எடுத்ததாக அவர் தெளிவுபடுத்தினார். அவர் என்னை சந்தித்தார். அதற்கு முன்பு அவர் என்னை அழைத்து தமது விலகல் கோரிக்கையை முன்வைத்தார். 2 நாட்களுக்கு முன்பு அவர் என்னுடனும் வேட்பாளருடனும் துவாரனில் இருந்தார். நேற்று நான் கோத்தா பெலூட்டுக்கு வந்தேன். அப்துல் ரஹ்மான் வேட்பாளருடன் கோத்தா பெலூட் வந்தார். தேசிய முன்னணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி. சபா கோத்தா பெலூட்டில் தொழில் பாதுகாப்பு எனும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி அவ்வாறு தெரிவித்தார். சபா மற்றும் சரவாக்கில் நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிக்க அரசாங்க கொள்கை அளவில் ஒப்புதல். சபா சரவாக் மாநிலங்களின் வாக்காளர்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அவற்றுக்கான நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகரிக்க அரசாங்கம் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளது. இதுவரை அவ்விரு மாநிலங்களின் நாடாளுமன்ற மொத்த தொகுதிகளை 1/3 பங்காக உயர்த்துவதற்கு எந்த உறுதிப்பாடும் இல்லை என்றாலும் அவற்றை அதிகரிக்க அரசாங்கம் உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 1963ஆம் ஆண்டு மலேசிய ஒப்பந்தம் MA 63ஐ செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப செயற்குழுவில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்களில் தொகுதி அதிகரிப்பும் இருந்ததாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ஒரு கொள்கையாக நாங்கள் அவற்றை அதிகரிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் எண்கள் SPRஐ பொறுத்தது. எனினும் அதிகரிக்க ஓர் உறுதிப்பாடு உள்ளது. சபா மற்றும் சரவாக் மாநில வழக்கறிஞர்கள் மற்றும் தேசிய சட்டத்துறை தலைவர் ஆகியோரிடம் முதலில் அதை தீர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். சபாவில் இணைய தொடர்பை மேம்படுத்த 200 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. சபாவில் ஆக்கப்பூர்வமான இணைய தொடர்பை மேம்படுத்த 200 கோடி ரிங்கிட்டை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC ஒதுக்கியுள்ளது. இதுவரை அம்மாநிலத்தில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசாங்க அலுவலகங்களில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். முழுமையாக நிறைவடைய 4 முதல் 6 மாதங்கள் வரை கால அவகாசம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் இத்திட்டத்தை விரைவாக செயல்படுத்துமாறு MCMCக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். ஆமாம், 4 முதல் 6 மாதங்களுக்குள் என்று MCMC தெரிவித்திருந்தது. ஆனால் ஏன் இப்போது என்று மக்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் MCMC முதலில் கவனம் செலுத்தியது. கல்லூரிகள், அரசாங்க அலுவலகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நாங்கள் முக்கியத்துவம் வழங்குகிறோம் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத நிலவரப்படி TNB எனப்படும் தேசிய இலக்கவியல் நிறுவனம் உடனான ஒத்துழைப்பின் வழி சபாவில் COBA எனப்படும் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதிகளில் இணைய வசதி 69 விழுக்காட்டை எட்டியுள்ளது. SGG குளூட்டா ஜென்க் க்ளோ கம்மீஸ் உணவுக்கான விற்பனை மற்றும் விளம்பரத்திற்கு தடை. 1983ஆம் ஆண்டு உணவு சட்டத்தை மீறியது கண்டறியப்பட்டதால் ASGG குளூட்டா ஜென்க் க்ளோ கம்மீஸ் உணவுக்காக விற்பனை மற்றும் விளம்பரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. 1985ஆம் ஆண்டு உணவு விதிமுறைகளின் 26வது விதிமுறையின் கீழ் 12வது அட்டவணையின் பதிவேடு ஒன்றில் பட்டியலிடப்படாத குளூட்டதயோன் என்னும் மூலப்பொருள் இந்த உணவில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குளூட்டதயோனை உணவில் மூலப்பொருளாக பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் சுகாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இப்பரிசோதனையின் முடிவில் இந்த உணவு ஷோபி, லசாடா மற்றும் டிக்டாக் செயலி உள்ளிட்ட பல மின் வணிக தளங்கள் வழியாக விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாண்டு நவம்பர் 10 வரை கம்மீஸை விளம்பரத்தை தடை செய்வதற்கான 121 கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட மின் வணிக தளங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இப்பொருளை பயன்படுத்திய போது பொதுமக்கள் உடனடியாக அதனை உபயோகிப்பதை நிறுத்திவிட்டு அருகிலுள்ள சுகாதார நிபுணரிடம் மருத்துவ ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். COP30 நாட்டின் கடப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் மலேசிய பாவிலியான்.
பருவநிலை மாற்றத்தினால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் புவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்துவது குறித்த ஆழமான விவாதத்தை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் COP30 எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் 30வது பருவநிலை மாற்ற மாநாடு நவம்பர் 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. பிரேசில் பெலமில் நவம்பர் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 190க்கும் மேற்பட்ட உலக நாடுகளை சேர்ந்த 56,000க்கும் அதிகமான பேராளர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் நாட்டின் கடப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் மலேசிய பாவிலியானுக்கு அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் மனிதர்களின் நடவடிக்கைகளினாலேயே உலக அளவில் பருவநிலை மாற்றம் நிகழும் நிலையில் இது உடல் உள ஆரோக்கியத்திற்கு பங்கம் விளைவிப்பதோடு உலக பொருளாதாரத்திலும் சுணக்கத்தை ஏற்படுத்துவதாக மலேசியாவை பிரதிநிதித்து COP30 மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சு NRES இந்த தேசிய ஆலோசகை குழு உறுப்பினர் மஹேஷ் போ சபாபதி தெரிவித்தார். திடீர் வெள்ளம், அதீத வெப்பநிலை போன்ற பருவநிலை மாற்றங்கள் அதிகமாக நிகழ்கின்றன. மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமின்றி தேசிய பொருளாதாரத்தில் சுமார் 20 விழுக்காடு பாதிப்பு இந்த பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகிறது என்றார் முகேஷ் சபாபதி. படகு கவிழ்ந்த சம்பவம், இன்டர்போல் மற்றும் ஆசியானா போலுடன் போலீசார் ஒத்துழைப்பு. மலேசிய தாய்லாந்து எல்லையில் சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் கும்பலை கண்டறிய இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக போலீசார் மற்றும் ஆசியானா போலுடன் போலீசார் ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகின்றனர். பெறப்பட்ட ஆரம்ப தகவல்களின் அடிப்படையில் மலேசியாவை தவிர்த்து பல அண்டை நாடுகளிலும் இக்கும்பல் செயல்படுவதாக தங்கள் தரப்பு நம்புகிறது என்று கெடா மாநில போலீஸ் தலைவர் அட்ஸ்லி அபுஷா தெரிவித்தார். PDRMல் எங்களுக்கு புக்கெட் அமான் போலீஸ் நிலையத்தில் D3 பிரிவு எனும் சிறப்பு பிரிவு உள்ளது. மேலும் நாங்கள் இன்டர்போல் மற்றும் ஆசியான் போலீஸ் துறையுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம். இந்த அண்டை நாடுகளில் செயல்படும் கும்பல்களை கண்டறிய கிடைக்கும் எந்தவொரு தகவல் மற்றும் ஆதாரத்தையும் பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதை கவனிப்போம் என்றார் அட்ஸ்லி அபுஷா. ஞாயிற்றுக்கிழமை ஆலோஸ்டாரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். வங்காளதேசம் மற்றும் மியான்மர் எல்லைகளுக்கு அருகில் உள்ள புதிடாங் மற்றும் டெக்னாஃப் இடையே உள்ள 5 இடங்களில் இக்குழு நிர்வகிக்கும் அக்கப்பல்களில் ஏற்றுவதற்கான அவர்கள் அங்கு கூடியது இச்சம்பவத்தில் உயிர் பிழைத்தவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக அட்ஸ்லி தெரிவித்தார். அடுத்த தலைமுறை அவசர சேவை NG 999 நேற்று தொடங்கி அமல். 999 அரசு மலேசிய அவசர பதிலளிப்பு சேவை MERS 999க்கு பதிலாக நாட்டின் புதிய அவசர அழைப்பான அடுத்த தலைமுறை அவசர சேவை NG 999 நேற்று தொடங்கி அமல்படுத்தப்பட்டது. அவசர தகவல்களை துல்லியமாக, வேகமாக மற்றும் ஆக்கப்பூர்வமாக அனுப்புவதை எளிதாக்க பொதுமக்கள் ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேவில் இருந்து சேவ் மீ 999 செயலியை பதிவிறக்கம் செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள். குறுஞ்செய்தி மூலம் பொதுமக்களுக்கு இந்த நினைவுறுத்தல் வழங்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அவசர அழைப்பு மையம் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையில் தகவல்கள் மற்றும் தரவு பரிமாற்றத்தை அதிகரிப்பதோடு அவசர சேவையின் ஆற்றலை மேம்படுத்தும் ஒருங்கிணைந்த வியூக இலக்கவியல் சேவையே NG 999 ஆகும். நாடு முழுவதும் மேலும் ஆற்றல் மிக்க அவசர சம்பவ நிகழ்விற்கு அகப்பக்கம் அழைப்பாளர், புவி இறப்பிட சேவை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் திறன்பேசி செயலி போன்றவை அடிப்படையிலான இலக்கவியல் வரைபடத்தை இந்த புதிய சேவை ஒன்றிணைப்பதாக கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். தேசிய முன்னணியை விட்டு விலகுவது குறித்து MICA மத்திய செயலவை கூட்டத்திற்கு பின்னர் தீர்மானிக்கப்படும். தேசிய முன்னணியிலிருந்து MICA விலகி பெரிகத்தான் நேஷனில் இணைவதற்கு அக்கட்சியை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட பேராளர்கள் நேற்று ஏகமனதாக சம்மதம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் மிக விரைவில் கட்சியின் மத்திய செயலவை கூட்டத்தை நடத்தி பெரிகத்தான் நேஷனல் உட்பட எந்தவொரு கூட்டணியிலும் இணைவது குறித்த இறுதிக்கட்ட முடிவெடுத்த பின்னரே இதன் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தம்மால் வெளியிட முடியும் என்று MICA தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இது பிரதிநிதிகளின் முடிவாகும். எனவே பேராளர் மாநாட்டில் இருந்தவாறு எங்களால் அறிக்கை வெளியிட முடியாது. மத்திய செயலவையினர் இதை முடித்து செய்வார்கள். அதே வேளையில் இது குறித்து எவ்வகை முடிவையும் எடுப்பதற்கு உறுப்பினர்கள் வெளிப்படையான முறையிலே இணக்கம் தெரிவித்துவிட்டனர் என்றார் SA விக்னேஸ்வரன்.
மாய்கா உறுப்பினர்களின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட பேராளர்களின் முடிவுக்கு மதிப்பளிக்கப்பட்டாலும் இது மிகவும் முக்கியமான முடிவு என்பதால் நன்கு ஆராய்ந்து தீர்மானிக்க வேண்டிய கடப்பாட்டில் தலைமைத்துவம் உள்ளதாகத்தான் தாம் கால அவகாசம் எடுத்துக்கொள்வதாக அவர் கூறினார். 16வது பொது தேர்தலை எதிர்கொள்ள ஜாசிகா தயார். எதிர்பார்ப்பிற்கு முன்னதாகவே 16வது பொது தேர்தல் நடத்தப்பட்டால் அதனை எதிர்கொள்ள ஜாசிகா தயாராக இருப்பதாக அதன் தலைவர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சரியான நேரத்தில் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் போது ஜாசிகாவில் நாங்கள் தயாராக இருப்போம் என கோபிந்த் சிங் டியோ கூறினார். ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச ஜாசிகாவின் ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கோபிந்த் சிங் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நம்பிக்கை கூட்டணி, தேசிய முன்னணி, சபா மக்கள் கூட்டணி, சரவாக் கட்சி கூட்டணி மற்றும் வாரிசான் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் கூட்டணியால் உருவாக்கப்பட்ட மடானி அரசாங்கத்தின் ஆட்சி 2027 நிறைவடையும்.